கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Jeremiah chapter 39 verse 18. I will surely deliver you. எரேமியா 39 அதிகாரம் 18 வசனம். உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன். Have you ever faced a moment where you felt completely trapped? உங்க வாழ்க்கையிலே முழுமையாக சிக்கி கொண்டது போல உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லலாம், என் வாழ்க்கையில நான் முன்னாடி செல்லவும் முடியல, அந்த காரியத்திலிருந்து பின்வாங்கி போகவும் முடியல, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பயத்தோட கலக்கத்தோட ஒரு வேதனையோட கூட இந்த நாளில் நீங்க அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற பயம் உங்ககிட்ட சொல்லி கொண்டு இருக்கலாம், இப்படிதான் என் முடிவு இருக்க போதோ, இப்படியே என் காலங்கள் முடிந்து போயிருமோ, என் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்காதா, எனக்கு இதுல இருந்து தப்பித்து செல்ல வழியே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோட காணப்படலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் என்று. This word is not a comforting word, it is a divine assurance. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிற நாளாக இந்த நாள் உங்க வாழ்க்கையில் அமைய போது. பிரியமானவர்களே, when everything around you feels unstable, God's promise remains unshakable. உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு பாவத்துல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு அடிமைத்தனை உங்களை பின்தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கலாம், ஒரு வியாதியாக இருக்கலாம், ஏதோ ஒரு போராட்டமாக அல்லது பரம்பரையாக தொடர்ந்து வருகிற சாபத்தின் பிடியில கூட நீங்க இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நிச்சயமாக விடுவிக்கிற தேவனாக கடந்து வருகிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம வேதத்துல பாக்குறோம், அநேகர் இந்த பாதையில கடந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு டேஞ்சர் மத்தியில, ஒரு அப்போசிஷன் மத்தியில, ஒரு அன்சர்டனிட்டி சூழ்நிலையில அவங்க கடந்து செல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம பார்த்தா தானியேலின் வாழ்க்கையில அவரை சிங்க கெபில தூக்கி போடப்பட்டார், ஆனால் சிங்கங்கள் அவரை தொட இல்லைன்னு நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அவரை விடுவித்தார் அல்லவா, அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் அல்லவா. ஷாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோவின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களை தூக்கி பெரிய அந்த தீயில தூக்கி போட்டாங்க, ஆனா அந்த தீ அவங்களை சுட்டரிக்க, அந்த தீல 3 பேரை தூக்கி போட்டாங்க, ஆனா 4வது கர்த்தர் அவங்களோட உளவானதை நம்ம வாசிக்கிறோம் அல்லவா. மோசேயின் வாழ்க்கையில சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக அவர் போகும்போது முன்பும் செல்ல முடியாமல் பின்னும் வர முடியாம அவர் என்ன செய்வது என்று தவித்த போது கர்த்தர் அந்த கடலை 2ஆய் பிளந்தார் அல்லவா. இந்த நாளிலே நிச்சயமாக உங்களுடைய போராட்டமான சூழ்நிலைகள், உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சிக்கலான காரியங்களை நீங்க சிக்கி அகப்பட்டு கொண்டிருந்தாலும், நிச்சயமாக கர்த்தருடைய கை குறுகவில்லை. பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? No matter how difficult or impossible your situation may seem today, remember this: God is not limited by what limits you. When you feel trapped, He is your way out. When you feel weak, He is your strength. When you feel afraid, He is your refuge. The same God who delivered Daniel, Shadrach, Meshach, Abednego and Moses is still working today. So do not lose hope. Hold on to His promise. He will surely deliver you. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் மக்க நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவனே, யாரெல்லாம் கலக்கத்தோட வேதனையோட போராட்டமான சூழ்நிலையில இந்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ கர்த்தாவே, நீர் இந்த பிள்ளைகளுக்கு இன்ற நாளிலே கர்த்தாவே ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளை விடுவித்து ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க இயேசப்பா. ஆண்டவரே, நாங்க நல்ல சாட்சிகளை கேட்க கிருபை தாங்க இயேசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.